வணக்கம் நண்பர்களே, ராகி அடை செய்ய போகிறோம். கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை கழுவி இதோட சேர்த்து 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு நான் 2 கப் ராகி மாவு சேர்த்துருக்கேன். நான் ராகி மாவை வறுக்கலாம் செய்யலை, வேணும்னா வறுத்துக்கோங்க. வறுத்து செஞ்சால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா தண்ணி தடவிக்கோங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வாழை இலையை வச்சு இப்படி நல்லா கையாலே மேலே அமுக்கி விடுங்க. அடை அந்த சைடு ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம வாழை இலையை ஈஸியாக எடுத்துடலாம். அப்பப்போ திருப்பி போடுங்க. வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதே ராகி அடையை ஆவின் பால் பேக்கெட் கவரை வச்சு தட்டி கையில் எடுத்து போடுவாங்க. எங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்தனால நான் வாழை இலை யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ மாவு கெட்டியாகும்போது லேசாக தண்ணி